Hello everyone. F block elements பேஸ் பண்ணி CSIRல கேட்ட previous year question வாங்க பார்க்கலாம். Question பாருங்க. Statement 1. The size of zirconium and hafnium are similar. Statement 2. Size of hafnium is affected by lanthanide contraction அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து செகண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 and 2 are correct. 2 is correct explanation of 1 அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜிர்கோனியம் ஜிர்கோனியம் அப்படிங்கும்போது ஃபோர் டி சீரீஸில் வந்துடும். ஜிர்கோனியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4D சீரீஸில் வந்துடும். அதே மாதிரி வந்து ஹாஃப்னியம் அப்படிங்கும்போது 5Dயில் வந்துடும், 5D சீரீஸில் வந்துடும். ஓகேங்களா? அதாவது ஜிர்கோனியத்துக்கு கீழே தான் ஹாஃப்னியம் இருக்கும் பீரியாடிக் டேபிளில். அப்போ டாப் டு பாட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சைஸு அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், லெஃப்ட் டு ரைட்டு வந்து போகும்பொழுது டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்போ டாப் டு பாட்டம் ஜிர்கோனியத்துக்கு கீழே தான் ஹாஃப்னியம் இருக்குது. அப்போ ஹாஃப்னியத்தோட சைஸ் வந்து பெருசாக இருக்கணும் ஜிர்கோனியத்தை விட. ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹாஃப்னியம் வந்து லாந்தனைடு கான்ட்ராக்ஷனால் அஃபெக்ட் ஆகிறதுனால ஜிர்கோனியத்தோட சைஸும் ஹாஃப்னியத்தோட சைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிர்கோனியம் அண்ட் ஹாஃப்னியத்தோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸ் வந்து சிமிலராக இருக்குது. ஓகேங்களா? அதாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் வந்து ஹாஃப்னியத்தில் இருக்குது, அதனால் சைஸ் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொன்னேன். அந்த லாந்தனைடு கான்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது இந்த ஆர்பிட்டால் எஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவுட்ருமோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து அதிகமாகிடுது. அதாவது புவர் ஷீல்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது புவர் ஷீல்டிங் ஆஃப் எஃப் எலக்ட்ரான்ஸ். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த எஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஷீல்டு பண்ணிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸ் பெருசாகும். ஆனால் ப்ராப்பராக ஷீல்டு பண்ணுறது இல்லை. அதனால் நியூக்ளியஸ்க்கும் அவுட்ருமோஸ்ட் எலக்ட்ரானுக்கு இடையில வந்து அட்ராக்ஷன் ஜாஸ்தியாயிருது. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹாஃப்னியத்தோட சைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாகிறது. அதாவது ஜிர்கோனியத்துக்கு ஈக்குவலான சைஸில் ஹாஃப்னியத்தோட சைஸும் வந்துடுது. காரணம் வந்து லாந்தனைடு கான்ட்ராக்ஷன். ஓகேங்களா? புவர் ஷீல்டிங் ஆஃப் எஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்களேன், இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷீல்டிங் எஃபிஷியன்சி. எஸ் ஆர்பிட்டால்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஷீல்டு பண்ணும். பட் எஃப் அப்படிங்கும்போது புவர் ஷீல்டிங். ஓகேங்களா? ஷீல்டிங் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ரிப்பல்ஷன் அப்படிங்கிறத இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரிப்பல்ஷன் வந்து அதாவது ஒரு எலக்ட்ரானுக்கும் இன்னொரு எலக்ட்ரானுக்கும் ரிப்பல்ஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து ரிப்பல்ஷன் கம்மியாக இருக்குது, அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்னாகும்? சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ எஃப் எலக்ட்ரான் வந்து ஹாஃப்னியத்தில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த லாந்தனைடு கான்ட்ராக்ஷன்னால தான் இந்த இடத்துல வந்து இதோட சைஸ் வந்து சிமிலராக இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பீரியாடிக் டேபிள் வச்சு இது நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக புரியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.